தலைவர் அவர்களே, இந்த தீர்மானத்தின் மீது எனது கருத்தினை தெரிவிக்க என்னை இங்கே அழைத்தமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைய நிலையில் அரசியல், சமுதாய, பொருளாதார ரீதியாக பிளவுபட்டுள்ளோம். கொள்கைகளில் நமக்குள்ளே முரண்பாடு அதிகம். அத்துடன் மேலும் ஒரு படி சென்று சொல்ல வேண்டுமானால், அத்தகைய ஒரு அமைப்பிற்கு நானே ஒரு தலைவன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். இவ்வளவு வேறுபாடுகளுக்கு இடையிலும் ஒரு ஆறுதலான உண்மை என்னவென்றால், உலகின் எந்த ஒரு சக்தியாலும் நம் நாடு ஒரே நாடாக உருவாவதை தடுத்து நிறுத்த முடியாது. நான் சிறிதும் தயக்கமின்றி கூறுவேன், இந்தியாவை பிரிக்க வேண்டும் என்று முஸ்லிம் லீக் முயற்சி செய்து வருகிறது. அவர்களால் அது முடியாத காரியம் என்பதையும், ஒன்றுபட்ட பாரதமே அவர்களுக்கு நன்மை அளிக்கும் என்பதையும் ஒரு நாள் அவர்கள் உணர்வார்கள்.